தர்மகர்த்தாவாக இருந்து சில தர்ம காரியங்கள் செஞ்சேன், கேது தசை வந்த உடனே என்னை நீ வெளியே விடான்ட்டான். நிறைய விஷயங்களை கேது பகவான் 9ஆம் இடத்துல இருந்து நடத்துகிறார். அப்போ இந்த 9ஆம் இடத்துல இருந்து நடத்தும்போது இந்த நிலையா? அப்பா வழி பூர்வீகம், அப்பா வழிகளில் இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாத்தையும் கட் பண்ணி அனுப்பிடுவார். போங்கடா இவ்வளோதாண்டா நீங்கள்லாம். 10ஆம் இடத்துல கேது உட்கார்ந்து திசை நடத்துகிறார். ஞானக்காரகன் கேது 10ஆம் இடத்துல அமர்ந்து கேது திசை நடத்துகிற போது தாம் செய்யக்கூடிய தொழிலில் பிரச்சனை. நம்மோடு சேர்ந்து இருந்தவங்கெல்லாம் வெட்டிட்டு போயிடறாங்க, எனக்கு வேணாம் நான் போயிடறேன் நீ பார்த்துக்க, அல்லது நம்மளை வெட்டி விட்டுறாங்க, நீ சரியில்லை நீ விளைவிக்க, அல்லது சொந்த பண்ணிக்கிட்டு இருந்த தொழிலை வேணான்னு விட்டுட்டு வெளியே போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை. நிறைய பிரச்சனைகளை அந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது தசை நடத்துகிற போது தருது. 11ஆம் இடத்துல கேது உட்கார்ந்து தசை நடத்துதுன்னா பெரிய லாபத்தை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவரை வந்துக்கிட்டு இருந்த லாபத்தை கட் பண்ணி விட்டுரும். கேதுவோட வேலையே சாமியார். என்னத்துக்கு உனக்கு லாபம் இவ்வளவு? தேவையற்ற லாபம் எதுக்கு? மோசடியான லாபம் எதுக்கு? சரியான லாபமாக நீ சம்பாதிக்கலையே. அங்கே தானே சிக்கல் வருது. சரியாக போயிட்டு இருந்தால் கேது ஏன் கட் பண்ணுறாரு? 11ஆம் இடத்துல இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய லாபம். அப்போ கேது 11ல் உட்காந்துருக்காரு, அவருடைய திசை வந்துருச்சு. அப்போ தான் நமக்கு காப்பு வைப்பார். உனக்கு இவ்வளவு பணம் தேவை என்ன? நீ என்ன மாதிரி சம்பாதிக்கிற? நீ சம்பாதிக்கிற வழி சரியில்லையே. அப்போது நீ செய்யக்கூடிய செயலும் சூழ்நிலையும் சரியில்லை, இனி உனக்கு லாபம் வராது, கட் பண்ணிட்டுருவோம். உடன் பிறந்த சகோதரர் சகோதரி, அண்ணன் அண்ணி, அண்ணன் அக்கா, அந்த மாதிரி உறவுகளில் விரிசலை ஏற்படுத்தும். அவங்களுக்கு உங்களுக்குள்ள சில பிரச்சனை கொடுத்து கட் பண்ணிட்டுருவோம். அப்போ இவ்வளவு விஷயங்களை கேது பகவான் அங்கிருந்து செஞ்சுக்கிட்டே இருக்க. 12ஆம் இடத்துல கேது இருந்தார்னா மோட்சம் சொல்லுவோம், அடுத்த பிறவி இல்லைன்னு சொல்லுவாங்க. 12ல் கேது இருந்தார்னா சட்டத்துக்கு புறம்பா எந்த செயல் செஞ்சாலும் தூங்க விட மாட்டார். உடனே தூக்கமே இருக்காது, நிம்மதிக்கிட்டு போயிடும் இல்லையா? வெளிநாட்டுக்கு போனேன், தூக்கம் இல்லை, உழைச்சேன், காசு இல்லை, சம்பாதிச்சேன், பிரயோஜனம் இல்லை. நான் நிறைய ஏசி போட்டு பஞ்சமத்தை போட்டு படுத்திருந்தேன். இப்போ எல்லாத்தையும் இழந்துட்டு தட்டாந்தரில் படுத்திருக்கேன். ஏன்னா கேது கூட வேலை சாமியாருக்கு எதுக்கு ஏசி? சாமியாருக்கு எதுக்கு கட்டில் பஞ்சமத்தை? அவர் ரோட்டில் படுக்கலாமே. அதுதானே கேது சிந்திக்கிறாரு. ஞான மார்க்கமாக போனவர்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்போ 12ஆம் இடத்துல போய் கேது உட்கார்ந்து இந்த மாதிரி திசைகளை நடத்துகிற போது தானே பிரச்சனை தலை தூக்குது. சாமியார் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் கேது இருக்கு. யாருக்கு கேதுபால் பிரச்சனை இல்லை? 12 ராசியில் அவர் எந்த இடத்துல வேணாலும் இருக்கட்டும், யாருக்கு பிரச்சனையை தரமாட்டார். அந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். கேது பகவானுடைய திசையில் பிரச்சனை இல்லாமல் நாம் வாழ்ந்துடணும், நமக்கு நெருக்கடி தரும். கேதுவே கயர்னு சொல்லுவோம், இழுத்து பிடிச்சி கட்டி இறுக்கி போட்டு நம்மளை. அப்போ கேதுவோட திசையில் பிரச்சனைகள் யாருக்கு வராது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, ஞான மார்க்கமாக நியாயமாக நேர்மையாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பிரச்சனை வராது, பாதிப்புகளை தராது. இப்போ 2ஆம் இடத்துல கேது இருக்கார். அப்போ பொருளாதாரத்தில் பிரச்சனையை தர்றாருன்னு வச்சுக்குவோம், அல்லது இந்த குடும்பத்துக்குள்ளே பிரிவுகளை தர்றார், அல்லது படிப்பில் தடையை தர்றார். குடும்பத்தின் மீது உண்மையான பற்று வச்சு குடும்பத்துக்காக யார் உழைக்கிறார்களோ அந்த திசாபுத்திகளை பாதிப்பை தராது. உண்மையாக நேர்மையாக குடும்பத்துக்கு, அந்த குடும்பத்துக்கே துரோகம் செய்யக்கூடிய வேலையை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேது திசை உங்களை கட்டி போட்டுரும். 3ஆம் இடம் என்பது முயற்சி. அடுத்தவருடைய முயற்சியிலே அடுத்தவங்க செய்யக்கூடிய செயல்களில் கெடுதலை பண்ணி அவங்கள தடுத்துட்டு நீங்கள் மேலே வரணும்னு நினச்சிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு சுருக்கு பை போட்டு சுருக்குவார் கேது. 4ஆம் இடத்துல கேது இருக்காரு. அடுத்தவங்க இடத்த மோசடி பண்ணி வாங்கி, அல்லது அடுத்தவனுடைய வளர்ச்சியை நம்ம எடுத்து, அல்லது தாயாரை மதிக்காமல் இந்த மாதிரி சில பண்ணும்போது தான் அந்த 4ஆம் இடங்கிற இடத்துல பிரச்சனையை கொண்டு வருவார். 5ஆம் இடம்